அறிகுறி 1. வீட்டு அமைதி. வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக வாழ்க்கை நடைபெறுகிறதா? அதுவே முருகனின் அருளின் முதல் அடையாளம். முருகன் அமைதிக்குரிய தெய்வம். அவர் இருப்பது சாந்தியும் அமைதியுமே. அறிகுறி 2. பூஜை நேரங்களில் விசித்திரங்கள். பூஜை செய்யும் நேரத்தில் மலர் தானாக விழுவது, தீபம் அதிகமாக எரிவது, தூபம் நேராகச் செல்லுவது, இவை அனைத்தும் ஒரு தெய்வீக அறிகுறிகள். இவை முருகனின் சக்தி உங்கள் வீட்டில் உள்ளதை காட்டுகின்றன. அறிகுறி 3. குழந்தைகளின் புத்தி மற்றும் வளம். முருகன் ஞான சக்தியின் வடிவம். குழந்தைகள் புத்திசாலியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்கிறார்களா? அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்களா? அதுவே முருகனின் அருளின் ஓர் அரிய அடையாளம். ஓம் சரவணபவா என்ற ஜபம் குழந்தைகளுக்கும் வலிமை தரும். அறிகுறி 4. எதிர்பாராத நன்மைகள். வீட்டில் திடீரென வேலைவாய்ப்பு, கடன் தீர்வு, தேவையான உதவிகள் கிடைக்க ஆரம்பித்தால் அது முருகனின் அருளை உணர்த்துகிறது. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அறிகுறி 5. சாமியறையின் ஒளிவு. முருகனின் படங்கள், சிலைகள், வேல் இவை அனைத்தும் சுத்தமாகவும் ஒளியோடும் இருக்கின்றனவா? அதுவே உங்கள் மனதின் தூய்மையும் அவரது அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது. அறிகுறி 6. குடும்ப ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை. வாழ்க்கையில் உறவுகள் வலுவாகவும் நம்பிக்கையோடு தொடர்கிறதா? இது ஒரு கடவுளின் ஆசீர்வாதம். முருகனின் அருள் இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும். அறிகுறி 7. முருகனை நினைக்கும் தூண்டுதல். தினமும் முருகனை நினைக்கும் எண்ணம் தோன்றுகிறதா? உணர்ச்சியாய் வேல்வேல் விரவேல் என மனத்தில் எழுகிறதா? அந்த எண்ணங்கள் அருளின் இயற்கை சின்னங்கள். இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டிலும் உள்ளதா? அப்படியிருந்தால் முருகன் உங்களை தன்னோடே வைத்திருக்கிறார். அவரது அருளுக்கு நன்றி சொல்ல தினமும் சில நிமிடங்கள் பக்தியோடு ஜபியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, பகிருங்க, கமெண்டில் ஓம் சரவணபவா என்று எழுதுங்கள். முருகனின் அருள் நமக்கெல்லாம் கிடைக்கட்டும்.